இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அதை ஓட்டிட்டு எடுத்துட்டு விட்டுருவாங்க. அது போய் யார் மேலேயாவது ஏறிக்கும். ஆக்சுவலா பேய் எடுத்தா அதை கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போய் என்ன பண்ணணும்? மோகினி பூச்சிக்கிச்சுனாங்க. நான் சொன்னேன் இப்பதானே கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படி எப்படி இப்போ எங்க போயிருந்தா அவங்க ஊர் சைடு போயிருக்காங்க. ஊர் சைடு பூ வச்சுன்னு நைட்டு 12-1 மணி வரைக்கும் சுத்தின்னு இருந்திருக்காங்க. அதுவும் கிணறு பக்கத்துல சுத்திட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துல கிணத்து பக்கத்துல எப்பயுமே யாரும் போகக்கூடாது. நான் கேட்டுட்டு சரிப்பா நான் வரேன்பான்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து மோகினி குடிச்சிட்டு ரொம்ப ஆட்டம் கொடுத்தது. எனக்கு டயர்டு, இருட்டு வேற, தூக்கி அப்படியே செடினால உடையாதுன்னு நான் நினச்சேன். அதான் அது உடஞ்சிட்டு இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில், ஓட்ட ஜோரில் உடஞ்சிட்டு இருக்கு. போயிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நல்லா இருக்க பாப்பா, சின்ன பொண்ணு தான், ஒரு 22 வயசு பொண்ணு தான், நல்லா ஆயிட்டாப்பா, ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னா. சரி சந்தோஷமாட்டு பொருள்கள்லாம் கொத்துட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அவன் மேலே வந்துட்டு இருக்காது. குட்டி சட்டம்லாம் கூட ஈஸியாக காட்டுறாங்க. இப்போ நான் கூட காட்டலாம், ஆனால் அது கேமராவில் பதிவாகும் மாற்றல. சில பேர் புகையில் வருதுன்னுவாங்க. நான் நயல் காட்ட ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து பீச்சில் அந்த அமாவாசை டைமில் அந்த சலங்க ஓசையோட அவுச்ச வேர்க்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுனே வந்தால் கூப்பிட்டு 108 முறை மந்திரம் சொன்னால் பின்னாடி நம்ம பின்னாடி வரும். அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அது செய்யும். திருநங்கையம்மா வந்து வளர்த்துருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. இறந்த கையோட வந்து சாப்பாடு கரெக்டாக 12 மணிக்கு போடணும், அதோட 6 மணிக்கு போடணும், அதோட லாக். இவங்க எங்கே போடுவாங்கன்னா பாத்ரூம் கழிவறையில் போடுவாங்க. அது அங்கே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களும் இதில் தான் இருந்தாங்க. அவங்க இறந்த கையோட இதுக்கு சாப்பாடு போட ஆள் இல்லை. சரிங்களா? இது இருக்குது எனக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க வீட்டு ஆளுங்களும் யாருக்கும் தெரியாது. அவங்க வீட்டில் வந்து அவங்க முடிஞ்சிட்டாங்க, அதோட அவங்க எதுவும் பண்ணுறதில்லை. இந்த பூஜை வேலை சாங்கிய வேலைலாம் பண்ணுறதில்லை. ஆனால் அவங்க வீட்லேயே வந்து 2-3 பேர் பலி வாங்கிச்சு. ஐயோ. கருப்புசாமி அருள் எனக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? அருளோட பிளெஸிங் இருக்கு நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ நீங்க கருப்புசாமி கோயிலுக்கு போட்டா அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகும். உங்களுக்கு அறியாமே என்னவோ சிம்டம்ஸ் யாரோ கூட பக்கத்துல இருக்கா மாதிரி. ஏன்னா அந்த தாத்தா என்ன சொன்ன, முனீஸ்வரன், பாடி கார்டு முனீஸ்வரன், பால் முனீஸ்வரன், கருப்புசாமி எல்லாமே ஒரு இதுதான்மா, உனக்கு வந்து கருப்புசாமி அருள் இருக்கு அப்படின்னாரு. அதுதான் கேட்டேன். கண்டிப்பா அருள்ன்றது ஒரு பிளெஸிங்னு கூட சொல்லியிருக்கலாம் அவரு. அருள்ன்றது அப்படிதான், பிளெஸிங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிளெஸிங் தான் அது. ஏன்னா ஒரு கடவுள் துணை தான் ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் நீங்க ஒன்னும் நீங்க நின்னுக்கிறீங்க. இல்லன்னா உங்களுக்கே எப்பயும் வேலை நடந்துட்டு இருக்கோம். கடவுளே காப்பாத்துங்க. அந்த மாதிரி விஷயம். சரி, பேய் ஓட்டும் போது உங்களே ஏதாவது ஒண்ணு மிரட்டி இருக்கா? நிறைய இருக்கு. ஒரு சம்பவம் சொல்லுங்க. நாங்க பாத்தீங்கன்னா மலையனூருக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தோம், பேய் ஓட்டுற வேலை தான். அப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோல ஒரு 4 பேர், நாங்க ஒரு 2 வீலர்ல ஒரு 2 பேர் போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது அவங்க மலையனூருக்கு வந்துட்டு சொல்லிட்டோம். மலையனூரில் வந்துட்டோடனே ஃபோன் பண்ணோம், இந்த மாதிரி வந்துட்டோங்க, சரி அங்கேயே இருங்க நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, டோல்கேட் தாண்டி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டோன்னே பேசிட்டு வைக்கிற எதிர்க்க லாரி. ஐயோ, டிரைவிங் தான், நான் ஓட்டவே இல்லை உண்மையாலே வண்டி. அதை ஏன் போய் சொல்லுவோம், 2 வீலர் நான் ஓட்டவே இல்லை, என் ஃப்ரெண்டு தான் ஓட்டிட்டு வந்தான். அவன் ஓட்டிகிட்டு போகும்போது எதிர்ச்சியாக எப்படி மிஸ்ஸிங் இவ்வளோ ஜஸ்ட்டில் போகுது. மறுபடியும் ஃபோன் பண்ணி, நீங்கள் எனக்கு ஃபோன்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, அங்கேயே நீங்கள் வைங்க, நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் அன்றைக்கி ரொம்ப பயந்தேன். ஏன்னா என்னை நம்பி என் கூட ஒரு பையன் வந்தால் ஒரு குழந்தை வந்தது. இப்போ நம்ம போகிறது தொழிலுக்கு போகல, ஒருத்தங்க ஆபத்தில் இருக்கிறாங்கன்ட்டு நான் இங்கேருந்து மலையனூருக்கு அத்தனை கிலோமீட்டருக்கு ஓடி போகிறேன். சரிங்களா? அவங்கள நான் காப்பாற்றணும். யாருன்னு என்னன்னு தெரியாது. நீங்கள் சொல்லலாம் பணம் வாங்கிட்டு பண்ணியிருப்பீங்க, பணம் வாங்கினாலும் என் உயிரை ஒன்றுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. நீ கொடுக்குற 10,000 5,000 20,000 ரூபாய் நான் பண்ணி தான் என் உயிரை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் ஏதோ நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போகலாமே, நான் நினச்சா ஈவெண்ட் பண்ணலாமே, டெக்கரேஷன் பண்ணலாமே, என் ஃபீல்டு ஒர்க் எவ்வளோ இருக்குது. ஏன் இதில் வந்தேன்னா எனக்கு இதில் வரணும்னு இருக்குது பிளெஸிங். நான் இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். இப்படிலாம் நான் வரணும், இந்த மாதிரி நான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நானும் நல்லா பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதில் வந்தால் நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது, ஒரு 10 பேருக்கு நல்லது செய்கிறோம். அப்பயும் செஞ்சுட்டு தான் இருந்தேன், இப்போ எக்ஸ்ட்ரா செய்கிறேன். கடவுள் ஆசீர்வாதத்தோட எக்ஸ்ட்ரா செய்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நீ இவங்க தான் சொல்கிறானுங்க, இவங்க தான் காரு பங்களா வச்சுருங்க. என்கிட்ட எதுவுமே இல்லாமல் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். நல்லா தான் இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கடவுள் புண்ணியத்தில் போயிட்டே தான் இருக்கேன். தவிர இந்த சைடு அந்த சைடு நிற்கிறேன். அப்புறம் தான் அந்த ஒரு நாள் என்னால் மறக்க முடியாத நாள், அந்த பேய் ஒட்டிட்டு அப்புறம் தான்
சொன்னாங்க இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுங்க அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த மரம் வந்து நீங்கள் நம்பிங்களா பாதி முறிஞ்சு விழுந்தது. அந்த அரச மரம் எங்கே சொன்னால் அந்த இது இருக்கும், குளத்தங்கரைன்னு ஒன்று இருக்கும் அங்காளம்மா கோயிலில், மேல்மலையனூர் அங்காளம்மா கோயிலில் குளத்தங்கரைன்ட்டு ஒன்று இருக்கும். அங்கே தான் உட்காந்து நாங்கள் பண்ணுவோமே. அங்கே பண்ணி நிற்கும் போது பாதியில் மரம் முறிஞ்சு விழுந்தது. சரியான காற்று எங்களையே பின்னாடி தள்ளுது. ஏன்னா அங்கே வந்து இவர் ஒன்று தான் இட்டுன்னு வந்தார். ஏற்கனவே அங்கே வந்து நிறைய அங்கே தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பேய் ஓட்டுறது, கைப்பு எடுக்குது, சுற்றி போடுறது, நிறைய விஷயம் அங்கே தான் சாங்கியெல்லாம் பண்ணி இது ஏன்னா நம்ம ஒன்று செய்த வந்து அங்கே வந்து பலது வந்து தடுக்கும். அந்த மாதிரிலாம் பயந்துருக்கு. வேலை செய்ய விடாம ஏதாவது தடுத்துருக்கா? நிறையா இருக்கு. என் ஃப்ரெண்டோட எப்படி சொல்கிறது, அவங்க ரிலேட்டிவ், அவங்க அக்கா, அவங்க வந்து கல்யாணம் ஆகி இப்போதான் ஆகுது. 3 மாதத்துல வந்து மோகினி பூச்சிக்கிச்சின்னாங்க. நான் சொன்னேன் இப்போ தானே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி எப்படி இப்போ எங்கே போயிருந்தா அவங்க ஊர் சைடு போயிருக்காங்க. ஊர் சைடு பூ வச்சுன்னு நைட்டு 12-1 மணி வரைக்கும் சுற்றின்னு இருந்திருக்காங்க. அதுவும் கிணறு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துல கிணத்து பக்கத்தில் எப்பயுமே யாரும் போகக்கூடாது. அந்த கிணத்தாண்ட வந்து சிலதுங்களாம் இருக்கும், தெய்வமும் இருக்குன்னு வாங்க, இதுவும் இருக்கா. நம்ம போக வேணான்றது நல்லது தானே, ஏன் வேணும்ட்டே போயிட்டு அங்கே ஒன்று எதனா இது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நான் கேட்டுட்டு சரிப்பா நான் வரேன்ப்பான்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து மோகினி பிடிச்சிட்டு ரொம்ப ஆட்டம் கொடுத்தது. சரி வாங்க மறுபடியும், எங்களுக்கு பேயினாலே மோஸ்ட்லி மலையனூர் தான் நான் இட்டுன்னு போயிடுவேன். மலையனூரில் இட்டுன்னு போயிட்டு உட்கார வச்சு பண்ணுறேன். என் வீட்டில் பிரச்சனை, எனக்கு ஃபோன் வருது, எங்கள் அண்ணன் பண்ணுறான், எடுத்து அட்டன் பண்ணுறேன். நீ எதனா பண்ணி நிற்கிறியான்னு கேட்டேன். இல்லை நான் கோயிலுக்கு தான் நான் வந்துக்கிறேன். இல்லை அம்மா ஒரு மாதிரி பண்ணுறாங்க இங்கே. ஐயோ அப்படியே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நான் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நிறுத்தினாலும் பிரச்சனை, பண்ணினாலும் பிரச்சனை, பண்ணினோம் எடுத்துடணும் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க அந்த பேய் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல போய் உங்க அம்மா மேல வேலை காட்டினது. அம்மா ஏஞ்சி ஆடிட்டு இருக்காங்க, எங்க அண்ணன் கத்துறான், நீ என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நான் கோயில் சாமி தான் தேவையில்லாத வேலை ஏதோ பண்ற போல நீ அப்படின்ட்டு நான் பயந்து 1 நிமிஷம் கட் பண்ணிட்டு உட்காந்து 5 நிமிஷம் அந்த அம்மா உண்மையில மேல்மலைன்னு ஒரு பேய்க்கு சொந்தக்காரி உகந்தக்காரி அவளை நினைச்சேன். நான் உன் எல்லைக்கு உன்னை நம்பி வந்தேன், உன் புள்ள இந்த பிரச்சனை எதுவுமே நடக்கூடாது, இவ்வளோ தூரத்துல இருந்து என் வீடு வரைக்கும் போய் இந்த பிரச்சனை பண்ணக்கூடாது, இதை நீ இங்கேயும் உட்கார வைக்கணும்ட்டு அந்த அம்மா மந்திரத்தை எழுதி உட்கார வச்சக்கு அப்புறம் தான் கட்டில் கொஞ்சத்துல போல. அப்போதான் முதல்ல ஏன்னா எனக்கு இந்த பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது, இதோட என் அம்மானா எல்லாருக்குமே பிடிக்கும், அம்மா யாரும் விட்டு கொடுக்க முடியும், அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப பயந்தேன். இனிமேட்டுல இதை எடுக்கவே கூடாது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, உங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லுப்பா, இந்த வயசுலயும் வந்து அவங்க அப்ப கூட என்ன வாழ்த்துல உங்க அம்மாக்கெல்லாம் நான் நன்றி சொல்லுன்னு சொல்லுப்பா, ஏன்னா உன்னை அம்பிச்சு விடுறாங்களேப்பா ஒரு புள்ள, எந்த புள்ளப்பா வந்து ஒரு பேய் ஓட்டுறதுக்கு எந்த தாய்ப்பா அனுப்புவாங்க அப்படின்லாம் சொல்லி அமிச்சோம். சரி ஏதோ ஒன்று கடவுள் புண்ணியத்துல ஓட்டிட்டான். ஐயோ இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அதை ஓட்டிட்டு எடுத்துட்டு விட்டுருவாங்க, அது போய் யார் மேலேயாவது ஏறிக்கும். ஆக்சுவலா பேய் எடுத்தா அதை கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போய் என்ன பண்ணணும்? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ பானையில அடிக்கணும், இல்லைன்னா முரத்துல வந்து பொம்மை பிடிச்சி செஞ்சு வைக்கணும், இல்லைன்னா வாழை இலை போட்டு அதுக்கு பெரிய பொம்மை பிடிச்சி செஞ்சு மெத்தடே தாங்க. சரிங்களா, அதுக்கு உருவம் பொம்மை போட்டு வரைஞ்சிட்டு அரிசி மாவில் பிடிச்சி வரைஞ்சி வச்சுட்டு நம்ம செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பானை குடுவை பெரிய குடுவையில் வச்சு அவங்க லேடிஸோட முடியை வந்து கட்டி வந்து கட் பண்ணிடணும், உச்சி முடி எடுத்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு போறிய கீரை கேட்டு என்னென்ன கேட்குதோ கொடுத்துடணும். லாஸ்ட்டில் முடிச்ச போட்டு பானையில் அடித்து கையில் ஒரு பொம்மை கொடுத்துருவோம். அந்த பொம்மையை ஃபுல்லாக ஏற்றி போகிறேன்ட்டு அதுவே சத்தியம் பண்ணி உள்ளே போட்டு வீழ்ந்துடும். வீழ்ந்தவொடனே கட்டிட்டு அவங்கள சக்கரத்துலேருந்து ஏஞ்சி நிற்காத வச்சு இருக்கிற பொருளை எல்லாத்தையும் அவங்க மேலே ஏற்றி இறக்கி சுற்றி போட்டுட்டு வெளில வந்துட்டு மூஞ்சி கை கால் குளிச்சுட்டு இன்னைக்கு நைட்டு இந்த கோயிலில் தங்கிட்டு மறுநாள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த கையில் அந்த குடுவையை மட்டும் எடுத்துட்டு கடல் தண்ணி ஆறு இருக்கா பார்ப்போம், இல்லையா சுடுகாடு இருக்கான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா மண்ணில் புதைக்க பார்ப்போம். மேக்ஸிமம் தண்ணியில் விட தான் பார்ப்போம், ஏன்னா அதை அடிச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடும். ஏன்னா வந்து நம்ம குப்பைத்தட்டியில் போடுறதோ செஞ்சுட்டு முனையிலேயே அவங்க வீட்டு முனையில் போடுறதோ இல்லை தள்ளி வந்து போடுறதோ குப்பைத்தட்டில் போடுறது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏன்னா வந்து நம்மளோட மோசமான நிலையில தான் இந்த வந்து கார்பரேஷன்ல வந்து வேலை செய்யறாங்க. அவங்க கை வைக்கும் போது அது என்னன்னு ஒரு ஆர்வத்துல கூட பிச்சு பார்ப்பாங்க இல்லையா. அந்த பொருள் மேல யாருன்னா இன்னொரு குப்பியை போடும்போது அது உடஞ்சு கூட போகலாம், அதுக்கோசம் அதை அங்கேயே வெயிட் கூட பண்ணிட்டு இருக்கலாம். இவன் தான் வரணும்னு கிடையாது, கெஸ்ஸிங் அன்னைக்கு வேற யாருன்னா கூட போகலாம், ரோட்ல நடந்து போறாங்க எதாச்சும் அன்னைக்கு நைட்டு தான் அது நிற்கும்.
சரிங்களா? அந்த மாதிரி விஷயம் ப்ராப்பராக இந்த 3 விஷயம் பண்ணலாம். கடல் தண்ணியில் போடலாம், மண்ணில் புதைக்கலாம், சுடுகாடு. இப்போ ஏதாவது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக செஞ்சு நீங்கள் அனுப்பி திருப்பி அது வந்திருக்கா? ஒன்று வந்திருக்கு. அது ஏன்னா எங்கள் மேலே தப்பு. செஞ்சுட்டு அன்னைக்கே அது ஊரும் தெரில, பேரும் தெரில. ஏன்னா அவ்வளோ லாங் வேறு போயிட்டோம். மலையனூர் கூட போகல. போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தான். அது எடுத்துகிட்டு வந்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா எங்களுக்கு எங்கேயுமே தண்ணியும் தெரில. அந்த ஊரும் புதுசு. நைட்டு 12 மணிங்க. ஐயோ, பயங்கர இருட்டு. மலை ஒரு சைடு, அந்த ஊர் சைடில். அந்த ஊர் இப்போ விட ஒன்றும் ஞாபகம் வரல. சரியான இருட்டு. போயிட்டு வந்து எங்கன்னு தெரில. அப்படியே கொஞ்சம் தூரம் எப்படின்னா ஒரு 22 கிலோமீட்டர் தள்ளி வந்து போட்டோம். பண்ண இடத்துல இருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி வந்து காலி. அதான் ஃபுல்லாக மரம் செடியாக இருந்தது. அங்கே போட்டோம். அங்கே போட்டோடனே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, நல்லா இருக்கேன். நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம். 3 நாள் எப்பயுமே வந்து பூஜை பண்ணுறவங்க வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். சரிங்களா? பூஜை பண்ணி முடித்த கையோட 3ஆவது நாள் தான் வந்து நாங்கள் என்னென்ன தாய்த்து தகுடு மை இதெல்லாம் கொடுத்துட்டு பொருளை கொடுத்துட்டு தான் வருவோம். அன்றைக்கி தான் தண்ணியே உங்கள் கையால் குடிப்போம். அதனால் 3 நாளில் வந்து எங்களை ரோட்டில் பார்த்தாலும் சரி, ஃபோன்லையும் பேச மாட்டோம். ஏன்னா 3 நாளைக்கு நாங்கள் உங்கள் முகத்தில் இதுதான் வந்து உண்மையான ப்ராப்பரு. இப்படி தான் நடக்கணும், விதிமுறையே இப்படி தான். எடுத்து மறுநாளே பேச. ஏன்னா நான் அன்றைக்கி தான் ஓட்டு போயிருப்பேன். அது என் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நான் பாணியில் தான் இருக்கணும், சொல்ல முடியாது. ஏன்னா ஓட்டிட்டு போய் 3 நாள் நான் உங்களை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கான்டாக்ட் பண்ண மாட்டேன். 4ஆவது நாள் தான் உங்கள் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக நானே வந்துட்டு தாயத்து மை இதெல்லாம் கொடுத்துட்டு போவேன். அதை வந்து எப்படி சொல்றேன்னா போட்டு போயிட்டேன். ஏன் வந்து என் கூட இருக்கலாம்னு சொன்னா இது நடந்தது. போய் உங்க கூட வந்துருச்சு. ஆமா, நான் பானையில இருக்கணும்னு நினைச்சேன். அது வந்து போட்ட அப்படி ரன்னிங்ல தானே போட்டேன், நிறுத்திட்டு கூட வைக்கல. எனக்கும் டயர்டு, இருட்டு வேற, தூக்கி அப்படியே செடி நல்லா உடையாதுன்னு நான் நினைச்சேன். அதான் அது உடஞ்சிட்டு இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில். போட்ட ஜோரில் உடஞ்சிட்டு இருக்கு. போயிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நல்லா இருக்க பாப்பா, சின்ன பொண்ணு தான், ஒரு 22 வயசு பொண்ணு தான், நல்லா ஆயிட்டாப்பா, ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னா. சரி சந்தோஷமாட்டு பொருள்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டு அவன் மேலே வந்துட்டு இருக்காது. ஒரு 2 நாள் கழிச்சு போகிறேன், அவன் மேலே வந்துட்டுக்கு. அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி ஆயிடுச்சு வாப்பா அப்படின்னா. சரி நம்ம தான் இதில் தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி போயிட்டோம். என்ன ஆயிடுச்சு, இல்லை இது மாதிரி பேய் பூச்சா மாதிரி பண்ணுகிறாங்க. ஏன்டா அது மாதிரிலாம் பண்ணுகிறேன், நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? அது எனக்கு கேட்குது. நீ யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியலையே, நல்லா யோசிச்சுப்பாரு. போனோடனே நல்லா முறைச்சிது பயமுத்துறா மாதிரி. நீ யாருன்னு எனக்கு தெரில, சரி நீ யாராக இருந்தாலும் சொல்லு, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற. நல்லா யோசிச்சுப்பாரு. நீ தான் என்னை கட்டின, நான் உன்னை கட்டவே இல்லையே. நான் உன்னை இப்போ தானே கேள்வியே கேட்குறேன். நீ போட்டல, நான் அங்கேருந்து வச்சுன்னு உன் பின்னாடியே வந்துட்டேன் பானையிலேருந்து. ஐயோ அடக்கடவுளே, அது நீதானான்ட்டு கொஞ்சத்துல போல. நீ ஏன் என்னை கட்டுவ, எதுக்கோசம் கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தா மந்திரம் 108 முறை சொல்லி அந்த குங்குமம் திலகத்தை வந்து ரத்தமாக மாறி அப்படி தெளித்து அதுக்கு தேவையான அந்த பொறி இதெல்லாம் சாங்கியம் பண்ணி அப்புறம்தான் முழுசாக இறக்கி இனி நீ வரவே கூடாதுன்னு போயிட்டு கடலில் விட்டுட்டு வந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கடலில் நிறையா இருக்கும். இப்போ குட்டி சாத்தாலாம் கூட ஈஸியாக காட்டுறாங்க. இப்போ நான் கூட காட்டலாம், ஆனால் அது கேமராவில் பதிவாக மாற்றல. சில பேர் புகையில் வருதுன்னுவாங்க. நான் நயல் காட்ட ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து பீச்சில் அந்த அமாவாசை டைமில் அந்த சலங்க ஓசையோட அவுச்ச வேர்க்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுனே வந்தால் கூப்பிட்டு 108 முறை மந்திரம் சொன்னால் நம்ம பின்னாடி வரும். அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அது செய்யும். இப்போ நான் இங்கே போயிட்டு இங்கே என்ன நடக்குது பார்த்துட்டு வேணா அது பார்த்துட்டு வந்து சொல்லும் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது குட்டி சாத்தானை பொறுத்த வரைக்கும். நிறைய விஷயம் இருக்கு. ஆளுங்க தோற்றமே மாறிடும். ஏவிலாம் விட்டாங்கன்னா குட்டி சாத்தா மாதிரி பண்ணுறது, பயங்கரமா பேசுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம். சத்தம் தன்னை அறியாம காதாண்ட கீச் மீச்சுன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அது மாதிரி ஒரு பாசை மாதிரி, அதான் மீ அப்படின்னவோ ஒரு மாதிரி மியூசிக் மாதிரியே கொடுக்கும். கிமி ஆமா, இந்த சவுண்டு கொடுக்கும். குட்டி சாத்தம் மட்டும் இந்த சவுண்டு கொடுக்கும். எதை வேணாலும் நம்பிடலாம், குட்டி சாத்தாலாம் நம்பவே கூடாது. என்ன பண்ணாங்களா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு திருநங்கையம்மா வந்து வளர்த்துருந்தாங்கன்னா மீன்ஸ் எப்படின்னா, இது புதுசாக வளர்த்துன்னு அதாவது இதுக்கு பணம் செலவு பண்ணி மந்திரம் சொல்லி அதுக்கு சாப்பாடு போடுவாங்க, அதனால வளர்த்தாங்க நான் சொல்கிறேன். ஆனால் வந்து அவங்க இறந்துட்டாங்க.
இறந்த கையோட வந்து சாப்பாடு கரெக்டாக 12 மணிக்கு போடணும், அதோட 6 மணிக்கு போடணும், அதோட லாக் இவங்க எங்கே போடுவாங்கன்னா பாத்ரூம் கழிவறையில் போடுவாங்க. அது அங்கே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களும் இதில் தான் இருந்தாங்க. அவங்க இறந்த கையோட இதுக்கு சாப்பாடு போட ஆள் இல்லை. சரிங்களா? இது இருக்குது எனக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க வீட்டு ஆளுங்க யாருக்கும் தெரியாது. அவங்க வீட்டில் வந்து அவங்க முடிஞ்சிட்டாங்க, அதோட அவங்க எதுவும் பண்ணுறதில்ல, இந்த பூஜை வேலை சாங்கிய வேலைலாம் பண்ணுறதில்ல. ஆனால் அவங்க வீட்லேயே வந்து 2-3 பேர் பலி வாங்கிச்சு. ஆமாம், ஏன்னா அதோட பசி உக்ரம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க சொல்லிட்டோம் போல. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குங்க, நம்ம எடுத்துடலாம், எவ்வளோ சீக்கிரம் எடுமோ அப்போ தான் எடுத்து இப்போ தான் நல்லா இருக்காங்க. ஏன்னா நம்ம வளர்த்ததை வந்து நம்மளே எடுத்துகிட்டு போயிடணும். நம்மளுக்கு இந்த நிலைமைன்னு, அதாவது சாவு போகிறவங்களுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய முக பாவனைகள்லாம் இளம் வயசு தோற்றம் போல காமிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்கலாம், எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து பளிச்சிட்டு இருக்கும் முகம். நாளைக்கு சாவு போகிறாங்க, இன்னைக்கு சாவு போகிறாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே அவங்க முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு ஆல்ஜின் லைட்லாம் போட்டு வச்சு நின்னா ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், பளிச்சுன்னு அந்த மாதிரி பிரகாசம் கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க இறக்க போகிறாங்கன்னா அறிகுறி அவங்க சொந்தத்துலேயோ பந்தத்துலேயோ ஒரு 2-3 நாளில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ரொம்ப சூப்பராக பேசுனீங்க சார். ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட யூ தமிழ் நேயர்களுக்காக ரொம்ப எலாபரேட்டாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.